கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் துளசிராமன் தாமஸ் பாஸ்டர். என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள், சத்தியங்களை அறிந்து கொள்ளுங்கள். இந்த அருமையான வேலையிலே ஒரு விலையேற பெற்ற சத்தியத்தை நாம் தியானிப்போம். சங்கீதம் 40 1வது வசனம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சார்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அன்பானவர்களே, என்ன அருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்க. தாவீதுடைய இது தாவீதின் சங்கீதம். கர்த்தருக்காக பொறுமையாய் காத்திருந்தானா, அவர் அவனிடமாய் சாய்ந்து அவன் கூப்பிடுதலை கேட்டாராம். என்ன பொறுப்பு? அவன் கூப்பிடுதலை கேட்டதினாலே தாவீது அநேக உபத்திரவங்களுக்கு தப்பிவித்துக் கொண்டான், அநேக ஆபத்துகளுக்கு தப்பிவித்துக் கொண்டான், அநேக சத்துருக்களுக்கு தப்பித்துக் கொண்டான். அது மாத்திரமல்ல, அவன் கூப்பிடுதலை தேவன் கேட்டு வர வர விருத்திகளை அடைய செய்கிறார். மாபெரும் வெற்றிகளை, ஜெயத்தை இந்த தாவீதுக்கு கர்த்தர் கொடுக்கிறார் என்பதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இதுக்கெல்லாம் என்ன பொறுப்பு? இவன் சொல்றான், என் கூப்பிடுதலை கேட்டார்ன்றான். நம்பலாமா? கர்த்தர் தாவீதின் கூப்பிடுதலை கேட்டாராம். நம்பலாமா? என்ன ப்ரூஃப்னா, சாதாரண ஆடு மேய்க்கிறவனாய் இருக்கிறவன், அவன் வயசு 30 வயசுலேயே அவன் பெரிய ராஜாவாய், இஸ்ரவேலுக்கும் அவன் ராஜாவாய் சிம்மாசனத்திலே ஏறுகிறதை பார்க்கிறோம். தேவனாலே அன்றி இது யாராலும் கூடாது. மனுஷ முயற்சியாலோ மனுஷ ஞானத்தினாலோ ஒரு சாதாரண ஆட்டு இடையன், ஈசாய்க்கு பிறந்த அநேக பிள்ளைகள் இராணுவ வீரர்களாக இருக்கிறார்கள். இவன் ஒதுக்கப்பட்டவனாக, எல்லாராலும் கைவிடப்பட்டவனாக, இலகொடையில், காடுகளில், வனாந்திரங்களில் ஆடு மேய்த்து நிற்கிற இந்த தாவீது சிம்மாசனத்திலே ஏறினான் என்றால் சாதாரண காரியிலே பிரியமானவர்களே. அவன் சொன்னான் பாருங்க, அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று சொல்லுகிறான். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். நீங்க எப்படி காத்திருக்கிறீங்க? கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தானா, அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டாராம். கீழே பாருங்க, 2வது வசனம். பயங்கரமான குடியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. பாருங்க என்னென்ன வார்த்தை சொல்றான் பாருங்க. பயங்கரமான குழி, உளையான சேற்று, புதகுழின்னு அர்த்தம். புதகுழி பார்த்துக்கிறீங்களா? உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி. கண்மலை, நல்ல கண்மலை. பயங்கரமான குழி எங்கே இருக்குது? உளையான சேறு, புதகுழி சேறு எங்கே இருக்குது? அங்கிருந்து தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. நம்பலாமாங்க? இதெல்லாம் தாவீது சொல்ற நல்லா நம்பலாங்க. அப்படிதாங்க அவன் மாறினான். அன்பார்களே, இந்த தாவீது யாருன்னா நம்மள மாதிரி ஆளு. நம்ம அப்பா அம்மா வயிற்றுல பிறந்த மாதிரி இவன் எப்படி பிறந்தானா? சங்கீதம் 51 சொல்றான் பாருங்க. இவனுக்கு நம்மளுக்கு வித்தியாசமே கிடையாது. இவன் எப்படி பிறந்தான்னு சொல்றான் பாருங்க. சங்கீதம் 51 இவனுடைய பிறப்பை பற்றி சொல்றான் பாருங்க. சங்கீதம் 51. இதோ நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். ஆமாம், நம்மளும் அப்படிதான். நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள். அன்பார்களே, நீங்கள் கூட சாதாரண ஒரு வேலையில் இருக்கலாம். ஆடு மேய்க்கிறது சாதாரண கொஞ்சம், அது கொஞ்சம் ஆடுகளை மேய்த்துக்கிற அந்த நிலையிலிருந்து கர்த்தர் இந்த தாவீதை வர வர விருத்தி அடைய செய்து ஒரு பெரிய ராஜாவாய் உயர்த்துவாரானால் உன்னை கூட உயர்த்த இன்றைக்கு வாஞ்சையுள்ளவராய் இருக்கிறார்.
அன்பாளே, கர்த்தர் பாரபட்சம் உள்ளாதவர். இந்த இந்த தாவீது கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருக்கிற அந்த வேலைகளை அவன் என்ன செய்கிறான்னா, பொறுமையுடன் காத்திருக்கிறதுனா அப்படியே பல்ல கச்சிக்கிட்டு அப்படியே அப்படி இருக்கிறது இல்லை, பொறுமையாகிறாருப்பா. தாமஸ் என்ன சொன்னாலும் ரொம்ப பொறுமையாக இருக்காரு, பொறுமையாக தான் இருக்கிறாரு. உள்ளே பார்த்தா பூகம்பமே இருக்குது இதயத்தில். மனுஷன் பண்ணுற ஷேட்டை குடும்பத்தார் பண்ண, வீட்டாரே உனக்கு சத்துருக்கள், வேலை ஸ்தலத்தில் சத்துருக்கள், பக்காக்கம் சத்துருக்கள், வெளியில் சத்துரு, அங்கே சத்துரு, இங்கே எல்லாம் சத்துருக்கள் தான். அந்த காலத்திலும் சரி இந்த காலத்திலும் சரி எல்லாம் ஆதாமுக்குள்ளே பிறந்து வந்துருக்காங்க. பெற்ற பிள்ளைகளே சத்துருக்கள், குடும்பத்திலே அண்ணன் தம்பி சொந்த பந்தம் கட்டின மணியே சத்துரு, எல்லாம் போட்டு சத்ருவாக வரும்போது பொறுமையாக காத்துங்கிறார் இந்த தாமஸ். இல்லை, எல்லார் மேலும் கோபமும் கசப்பும் பகையும் வைராக்கியமும் வெளியே காட்ட முடியலனாலும் உள்ளத்தில் அப்படியே போகமும் எரிமலை எல்லாம் இருக்குது இதயத்தில். போட்டிகளும் பகையும் கசப்பும் அதுக்கு பேர் பொறுமை கிடையாதுங்க. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன்னா வெளியில் என்னென்ன இருந்தாலும் சரி, உள்ள என்னென்ன இருந்தாலும் சரி, சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, உன் சர்க்கம்டன்ஸ், உன் குடும்ப சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, ஆடு மேய்க்கிற நிலையில் வனாந்திரத்தில் தண்ணி சரியாக கட்சி, சாப்பாடு கட்சிருக்காது, எல்லக்குடியில் வனாந்திரத்தில் தங்க இடம் இல்லாமல் வெயிலில் அவன் அணிந்திருக்கும் போது அவன் எதை கண்டு டிஸ்கரேஜ் ஆகி எல்லாம் என்ன விட்டுட்டாங்க. எங்கள் அப்பா எங்கள் அண்ணன் தம்பிகளெல்லாம் எப்படி எப்படியோ படிக்க வச்சு எல்லாம் மிலிட்ரி எல்லாம் ஆர்மி மேனாக மாதிரி அண்ணன் தம்பிங்க என்ன மட்டும் வனாந்திரத்தில் ஆடு மேய்க்க அமைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் தம்பிங்க மேலே போட்டி போகாமல் அப்பா மேலே கசப்பு, சொந்த பந்தங்க மேலே இதெல்லாம் இல்லைங்க தாவீது. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன்னா, பொறுமையாக இருக்குதுன்னா பொறுமையாக அப்படியே வாழை கட்டிட்டு இதயத்தை கட்டிக்கிட்டு இருந்தது இல்லை இல்லை. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருக்கும்போது கர்த்தரை துதிப்பது. இவன் சொல்கிறான் சங்கீதம் 30, இங்கே இந்த வசனம் சங்கீதம் 40:1 சொல்லு, கர்த்தருக்காக பொறுமையாய் காத்திருந்தேன். இந்த வசனம் சொல்லுது. சங்கீதம் 34 என்ன சொல்லுது பாரு, இதுவும் தாவீது சங்கீதம் தான். இந்த சங்கீதத்தை என்ன சொல்கிறான் பாரு, சங்கீதம் 34 1வது வசனம், கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் வாயில் இருக்கும். இங்கே பாருங்க, எக்காலத்திலும் என் நேரத்திலும், எக்காலத்திலும் எப்போதும், எக்காலத்திலும் எப்போதும். அந்த வேட கவனிங்க, இங்கே பொறுமையாக காத்திருந்தாருன்றார், இங்கே வந்து எக்காலத்திலும் எப்போதுன்றாரு. அர்த்தம் என்ன? அர்த்தம் என்ன? எக்காலத்திலும் என் நேரத்திலும், எக்காலம் என் நேரம். இங்கே கர்த்தருக்காக பொறுமையாய் காத்திருந்தேன்னு சொல்கிறாரு. அது அர்த்தம் என்னன்னா, பொறுமையாக இருக்குதுன்னா கர்த்தரை துதிச்சுக்கிட்டே இருக்குது, தோத்தரிச்சுக்கிட்டே இருக்குது. கர்த்தரை துதிக்கிறதுனா என்னங்க லேசான காரியமா? கர்த்தரை துதிப்பது, கர்த்தரை ஆராதிப்பது, கர்த்தரை சோத்தரிப்பதுனா லேசான காரியம் கிடையாதுங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி கர்த்தரை தோத்தரித்தல், கர்த்தரை கர்த்தர்னா சாதாரண ஆள் கிடையாது. அமெரிக்க பிரசிடென்ட் யார் பேர், ட்ரம்ப் மாதிரி கிடையாது அவர். வேதத்தில் ஒருத்தர் இருந்தார் பாரு, ஆகாஷ் வேராஜ், 125 நாடுகளுக்கு சக்கரவர்த்தி, அப்படியேப்பட்டவர் கிடையாது கர்த்தர். அகிலாண்டத்துக்கும் சக்கரவர்த்தி, ராஜாதி ராஜா. அவ்வளோ பெரிய கர்த்தரை இவர் எக்காலத்தில் தோத்தரிக்கிறது துதிச்சுன்னு இருந்தார். எப்போதும் காலையிலேருந்து நைட்டு தூங்குறவில்லையும், எக்காலத்திலும் எப்போதும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, காலையிலேருந்து நைட்டு தூங்கிட்டு அப்புறம் மறுநாள் தோத்திரம் துதி விட்டுறது கிடையாது. தோத்திரம் துதி தான் எக்காலத்தில் என்ன நேரத்திலும். அதனால் என்னாச்சா, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய மாட்டாரா? எக்காலத்தில் தோத்திரிச்சு பாருங்க, எக்காலத்தில் ஆராய்ச்சி பாருங்க. தோத்திரம்னா நீங்கள் பண்ணுற தோத்திரம் துதிக்கிறோம் ஐயா, துதி சோத்திரம்னா என்ன தெரியுங்க ஐயா? தோத்திரம் துதினா பூமி எங்கே தேடினாலும் அந்த தோத்திர பொருள், அந்த துதி பொருள் எங்கேயுமே நீ கடுவை இயேசுகிட்ட தான் பார்க்கணும். பழைய ஏற்பாட்டில் ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமாக அவன் நீதிமானாக்கப்பட்டான். அந்த ஆட்டுக்குட்டி என்னன்னா பழுதற்ற ஆட்டுக்குட்டி. என்ன ஆட்டுக்குட்டி? பழுதற்றதுன்னா அந்த இயேசுவை அம்புக்குறி காட்டுது. புதிய ஏற்பாடு இதோ உலகத்தின் பாவத்துவம் தேவாட்டுக்குட்டி. அந்த தேவாட்டுக்குட்டி என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார்?
நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன்னாரு. அந்த ஆட்டுக்குட்டி ஜீவ ஆட்டுக்குட்டி. பழுதற்றதுனாக்கா உலக பிரகாரமாக பழுதற்ற சன்மார்க்க பழுதற்றது கிடையாது. தேவனுடைய பரிசுத்தம். அந்த இயேசு வந்து பழுதற்ற ஆட்டுக்குட்டின்னாரு. அப்போது அந்த இயேசுவை தான், அந்த பழுதற்ற காரியங்களை தான் தோத்திரமாக நீ செலுத்தணும். தெரிந்து கொள்ளுங்க. தெரியாவிட்டா எங்கேயும் நீங்கள் இதெல்லாம் கேட்டிருக்க முடியாது. தோத்திரம் துதி துதி துதின்னாங்க. என்னத்த துதி, என்ன தோத்திரம்னா கிறிஸ்துவுக்கு அடுத்த காரியங்கள், மகிமை, மாட்சிமை, மகத்துவம் நிறைந்த காரியம். உலகத்தில் எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியாது. தோத்திர பொருள், துதி பொருள், ஆராதனை பொருள், ஜெப பொருள். அது வந்து பரலோகத்துக்கு அடுத்த பொருள் அது. ஆமாம், அது வந்து விலையேற்பட்டது அந்த தோத்திரம். அப்போது உலகம் முழுதும் என்னது? ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் என்றைக்கு அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்துட்டாங்களோ, அதில் புசிக்குனாலே நிமித்தம் ஷாக், அந்த கனியை புசிக்குனாலே ஷாகவே ஷாவாய். பூமி எங்கும் சாபமாக போச்சு. தோத்திர பொருள் எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியாது. துதி பொருள் நீ எங்கேயுமே பார்க்க முடியாது. ஆராதனை பொருள் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஒரு நிமித்தம் பூமியே சபிக்கப்பட்டு போச்சு ஐயா. மதுரை பட்டணம், தமிழ்நாடு, இந்திய தேசம், ஆசியா கண்டம், ஆப்பிரிக்கா கண்டம், ஐரோப்பா கண்டம், வட அமெரிக்கா, தென்னு 5 கண்டங்களும் வானத்துக்கு பூமியின் மேலே ஆதாம் செய்த பாவத்தினால எல்லாம் சபிக்கப்பட்ட பொருள். ஆதாமின் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டு போய்விட்டது. காற்று எடுத்துக்கோ, தண்ணி எடுத்துக்கோ, ஆகாரம் எடுத்துக்கோ, எதை எடுத்துக்கோ, சரீரம், நிலம், பூமி, மனுஷன், மிருகங்கள், பறவைகள் எல்லாம் பூமியே சபிக்கப்பட்டு போயிடுச்சியா. இந்த சபிக்கப்பட்ட இடத்துல நீ எப்படி பரிசுத்த தேவனுக்கு தோத்திரம் செலுத்துவ? எப்படின்னா அதுக்கு பழைய ஏற்பாட்டில் சொல்லி கொடுத்தாரு. ஆபிரகாமுக்கு ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டியை கொண்டு வா. அது ஊன் குருடு செவிடி இல்லாத ஒரு ஆட்டுக்குட்டியாக இருக்கணும். அந்த ஆட்டுக்குட்டி தான் இயேசு அம்புக்குட்டிட்டு புதிய ஏற்பாடு. இந்த உலகத்தில் வந்து தேவ ஆட்டுக்குட்டி. இயேசு சரீரத்தை வராதனால அந்த பழுதற்ற ஆட்டுக்குட்டியின் மூலமாக கொண்டு வரதான் தோத்திர பலி, துதி பலி, ஆராதனை பலி. அதை தான் சுகந்த வாசனையாக கர்த்தர் ஏற்றுக்கொள்வார். இந்த வேலையை எக்காலத்திலும் செய்திருந்தானோ, எப்போதும் செய்திருந்தானோ, பொறுமையாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த தோத்திர பொருள், அந்த ஆராதனை, அந்த ஜீவ சரீரம், அந்த ஜீவ ஆட்டுக்குட்டி இயேசு அம்புக்குரிய திருத்தூர் 2வது ஆள். அவர் சரீரத்துக்கு வெலை போட, அவர் ரத்தத்துக்கு வெல்ல முடியாது. அவர் அந்த இயேசு பழுதற்ற ஆட்டுக்குட்டி ஆதியில் ஜீவ வாக்கு தத்தங்களால் பரலோக ராஜ்யமே இருக்குது. புதிய ஏற்பாட்டில் அந்த பழுதற்ற ஆட்டுக்குட்டி இயேசு, பரமண்டலுக்கு பிதாவே உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சேர்த்தாங்க. நம்முடைய எதுவுமே கிடையாது பாருங்க. இதை தான் இந்த தாவீது ஆடு மேய்ச்சிட்டு செய்திருந்தானுங்க. ராத்திரி பகலுமா தோத்திரமா, துதி, ஆராதனையா. தேவனுக்கு துதி சோத்திரம், மனுஷனுக்கு சபிக்குது. துதிக்குது சபிக்குது, துதிக்குது சபிக்குது, துதிக்குது. இதுதான் மனுஷன் செய்கிறான். அதுதான் மதம். எல்லா கிறிஸ்தவர்கள், எல்லா ஊழியக்காரரும் தேவனை நல்லா துதிப்பாங்க, ஆராய்ச்சிப்பாங்க. நல்லா பேண்டு மியூசிக்கெல்லாம் போட்டு, புகெல்லாம் போட்டு, நல்ல பாடல் ஆட எல்லாம் தேவனுக்கு. ஆனால் மனுஷனை அப்படியே கம்ப்ளீட் மாறுபாடு. அப்படியே தலைகையாகி மனுஷன் மேலே ஒரே கசப்பு, ஒரே போட்டி. அதான் ஒரே கசப்பு, ஒரே போட்டி, ஒரே பொறாமை. ஊழியர்களை படித்து கட்சிக்கிறாங்க. எங்கேருந்து கிறிஸ்துவ சமுதாயம் நல்லா வெற்றி பெற போது, புரட்சி பண்ண போது? தேவனாவே மத்தியஸ்தர், பிரதான கற்பனைன்னு அர்த்தம். பிரதான கற்பனைனா உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக. என் அன்பு? கிறிஸ்துவின் அன்பு. என் அன்பு? கிறிஸ்துவின் அன்பு. மனித அன்பு கிடையாது. தாய் அன்பு, தகப்பன் அன்பு, அண்ணன் தம்பி அன்பு, மாமா மச்சான் அன்பு, காதலன் காதலி அன்பு, இதெல்லாம் அங்கே உதவாது பிதாவாகிய தேவனுக்கு. கிறிஸ்துவின் அன்பை காட்டலாம். அதுக்கு ஒப்பாகிய 2ஆம் கட்டளை உன்னிடத்தில் அன்பு. என்னையே நான் கிறிஸ்துவின் அன்பினால தான் என்னை ஆசீர்வதிக்கணும். அதுக்கப்புறம் உன்னிடத்தில் பிறன்னாக்கா குடும்பம், பட்டம், தேசம், உலகம், பிறனிடத்தில். இதுதாங்க பிரதான கற்பனை. இதை தான் இந்த தாவீது என்ன பண்ணுறான்? தேவனிடத்தில் அன்பு கூறுறோம். அதுக்கப்புறம் இஸ்ரவேல் ஜனங்கள் அன்பு கூர்ந்து கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தி தோத்திரமாக துதியாக செய்கிறாங்க. அந்த தோத்திரத்துக்கு விலை போட முடியுமா? அந்த துதி பலி பழுதற்ற ஆட்டுக்குட்டினா பரலோக ராஜ்யமே இருக்குது. அதில் விலையே போட முடியாது. வானத்தில் சகல அதிகார வாக்கு தத்தெல்லாம் அந்த இயேசு அவங்களோட வாக்கு தத்தத்தில் பழைய ஏற்பாட்டில் இதை வந்து எக்காலத்து என் நேரத்தை செய்தாங்க. இதை செய்து உங்களுக்கு கஷ்டமாங்க? இதை செய்யலைன்னா என்ன செய்ய இந்த மனுஷன்? துதி கிறிஸ்து கடுத்த காரியத்தை விட ஆதாமின் காரியத்தை, நன்மை தீமை அறியத்தக்க காரியம் மண்டையில் ஓடிட்டு இருக்கோம். அது பொறுமையாக ஓடிட்டு இருக்கும். நாடு செல்ல, ஊடு செல்ல, மழை பெய்யல, வறட்சி வெள்ள, நாளைக்கு என்ன பண்ணும், இது என்ன பண்ணும், அரசாங்கம் அப்படி செய்யுது, மக்கள் இப்படிக்கிறாங்க, அங்கே இங்கே நினச்சி, இங்கே பிரச்சனை நினச்சிச்சு, அங்கே கொலை, இந்த இது பத்திரிகை செய்தி, டிவி செய்தி எல்லாம் பார்த்து எங்கேயுமே பேட் நியூஸு தான். இதையே கேட்டு 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 நாளும் போய் இது வீணாக போச்சு. கட்சியில் பார்த்தா ஒன்று எதிர்காலம் கேள்விக்குறியாக போச்சு.
ஆனால் தாவீதுடைய எதிர்காலம் மகத்துவம் மகிமையாச்சு. என்ன செஞ்சானா, என்னமும் நடக்கிற நாட்டில் உலகத்தில் நான் கர்த்தரை தோத்தரிக்க போகிறேன். நான் ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபின் வழியாக வந்தவன். இந்த தாவீது யாரு? ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபினுடைய குமாரன், ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வம்ச வரலான்னு சொல்லப்பட்டுக்குது. அப்போ ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டியை தேவனுக்கு செலுத்தினான், ஈசாக்கு செலுத்தினான், யாக்கோபு செலுத்தினான். அந்த வழியாக வந்தவன் தான் இந்த யாக்கோபு, இந்த தாவீது, பழுதற்ற ஆட்டுக்குட்டி. இப்போ புதிய ஏற்பாட்டில் அந்த பழுதற்ற ஆட்டுக்குட்டி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சரீரம், இயேசு கிறிஸ்து ரத்தம், அதுக்கு விலை போட முடியாது. அது ஜீவ சரம், ஜீவ ரத்தம். ராத்திரி பகல் எக்காலத்தில் தேவனுக்கும் தனக்கும் முழு உலகத்துக்கும். ஆமாம், பகை, கசப்பு, போட்டி, பொறாமை, எரிச்சல், இதெல்லாம் தான் வேலைக்கு ஆக்காதுங்க. இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகம் பெற்று 10 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் ஆச்சு, வேஸ்ட்டாக போடும், வீணாக போடும் கிறிஸ்துவ வாழ்க்கை. அதை விட உலகத்தானாந்து ஓடி போயிடுச்சு. ஏன்னா இருந்தால் டப்பாவது வரும். உங்கள் ஊழியத்துக்கும் வந்துட்டாச்சு. ஊடு சரியில்லை, நாடு சரியில்லை, அரசியல்வாதிங்க சரியில்லை, அந்த இப்படி அப்படி இப்படி இப்படி இப்படின்னு பேசிட்டு கிறிஸ்துவ சமுதாயமே ஊழியர்களே அதான் மாம்ச சிந்தை மரணமாக போயிடுச்சு. ஆனாலும் கிறிஸ்துவை காட்டுங்கள். கிறிஸ்துக்கு விலை போட முடியாது. நல்லா எளிமையாக சொல்லி கொடுக்குறேன் பாருங்க. ஆடு மேய்க்கிறவங்க தாவீது கட்டுக்கிறது இல்லை, சரித்திர சம்பவங்க, சரித்திர சம்பவம், வேதத்தில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு ஆட்டு மேய்க்கிற ஒரு பெரிய ராஜாவாகனா அவனோட சரித்திரத்தை பார்த்து பாருங்க. தாவீதுங்க. ஆனால் தாவீதுக்கு மாறாதான் எல்லா ஆராதனை வீரர்களும் இருக்கீங்க. தேவனை நல்லா துதிக்கிறீங்க, ஆடுறீங்க பாருங்க, நல்லது. அது குப்பான கூட்டி குறைப்பு, உன்னிடத்தில் அன்பு, பிறனிடத்தில் அன்பு. அந்த பிறனிடத்தில் அன்பு எங்கே? கிறிஸ்துவ சமுதாயத்தில், ஊர் சில நாடு சில அரசு ஊழியர்கள் கடிச்சு படிச்சு கொள்றீங்கிறப்பா. அதனால தான் பிரியம். அதுக்கு பேர் மதம், பாரம்பரியம். சபைகளில் பாரம்பரியங்கள், மதங்கள் இருக்குது. அவர் இப்படி பேசுகிறார், அவர் இப்படி செய்கிறார். எப்படி கிறிஸ்துவ உழைத்துங்க ஐயா. தேவ நீதிட்டு உயிர்த்ததில் ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்கு புரியலைன்னா ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். ஏராளம் செய்தியை நான் பதிவு செய்திருக்கேன், ஜீவ மார்க்கத்தை. யூடியூப்பில் போங்க, துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் நண்பர்களுக்கு, உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களாம் தாவீது மாதிரியே மாறிடுவாங்க. கண்டிப்பாக மாறுவாங்க. செய்தி கேட்டாங்கனாக்கா. ஆமாம், ஜீவ மார்க்கத்தை 100க்கு 100 நான் போதித்திருக்கிறேன். குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். சரி, பாயிண்ட்டுக்கு வருவோம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். இங்கே பாருங்க, கூப்பிடுதலை கேட்கணும். அது என்ன கூப்பிடுதல்? அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை, அந்த எண்ணுன்ற இடத்துல கிறிஸ்துவின் கூப்பிடுதலாக இருக்கணும். அந்த எண்ணுன்ற மாம்ச சிந்தை கூப்பிட்டு கூடாது. அந்த என் கூப்பிடுதலைன்றதுல பழுதற்ற ஆட்டுக்குட்டியின் கூப்பிடுதல். அந்த ஆட்டுக்குட்டி ஜீவ சர்றம், ஜீவ ரத்தத்தை பிதாவாகிய தேவன் கொடுத்து அவர் கேட்டுத்தான் ஆகணும் அந்த சத்தத்தை, தாவீதின் சத்தத்தை. தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம், தேவ நீதியும் உடித்தேரும் ஆவியின்படி ஏற்றின்படி கொடுத்தா பரலோகம் செவி கொடுக்கணும், ஆனர் பண்ணணும், தேவ தூதர் பட்டாளம் வந்து இறங்கணும். இது மாம்ச கூப்பிடுதல் கிடையாது. ஆதாமின் கூப்பிடுதலுக்கு பிசாசி செவி கொடுப்பான். மாம்ச செய்தை காட்டி பாருங்க. பகை, கசப்பு, கண்களிச்சம், மாம்சம், நன்மை தீமை அறியத்தக்க கனியை புஷிக்கும் நாளிலே சன்மார்க்க நன்மார்க்கத்தை கூடுங்க சத்தத்தை ஊரே உலகமே கூட்டுது. உலகமே கொள்ளை நோயால், கொரோனா கொள்ளை நோயில் பாதிக்கப்படுது. வியாதிகள் வரும். உலகமே சாபத்தால், பாவத்தால், மரணத்தால், தரித்த காலாகாலம். ஏன்? நன்மை தீமை அறியத்தக்க கனியை புஷிக்கும் நாளிலே நன்மார்க்க சத்தம், துன்மார்க்க சத்தம் உலகம் உள்ளாக கூப்பிட்றாங்க. சின்னவன், எளியவன், புதியவன், குடும்பத்தார், பட்டத்தார், காட்டுவாசி, நாட்டுவாசி, ஆணு, பெண்ணு, படித்தவன், படிக்காத, சயின்டிஸ்ட், விஞ்ஞானி, டாக்டர், என்ஜினியர், அரசியல் தலைவர் எல்லாம் ஆதாமுக்குள்ளே பிறந்தவங்க தான். நன்மார்க்கம் துன்மார்க்க சத்தங்கள் கூப்பிடுறதுனால அந்த சத்தத்தில் பிசாசின் ராஜ்யம் உலகெங்கும் கிரியை செய்கிறான். சந்தேகம்னா பத்திரிகை செய்து பாருங்கள், தொலைக்காட்சி செய்து பாருங்கள், உங்கள் குடும்ப நடப்பை பாருங்கள், சுற்றி சம்பவங்களை பாருங்கள். எங்கும் வியாதிகள், எங்கும் சாபங்கள், எங்கும் மரணங்கள், எங்கும் தரித்தங்கள். ஏன்னா உலகம் நன்மை தீமை அறியத்தக்க உலகம். ஏதேன் தோட்டத்திலே முதல் மனுஷன் அப்படி ஆயிட்டான். அதனால தான் ஆதாமுக்குள் பிறந்தவனை கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வரும்படி தான் கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறோன்னு நீங்கள் எல்லோரும் எங்கிட்ட வாங்க. நான் நன்மை தீமை அறியத்தக்கவன் அல்ல. நான் யாரு? நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் சொன்னார் பாருங்க. ஜீவ வச்சிருக்க நீங்கள் இயேசு. நன்மை தீமை அறியத்தக்கவர். இந்த ஜீவ சரீரம், ஜீவ ரத்தத்துக்கு விலை போட முடியாது. இது திருத்துவத்தில் 2வது ஆளுடைய இந்த அப்பத்தை புஷி இந்த திராட்சை ரசம் பானம் நித்திய ஜீவன் உண்டு. என் அப்பம் என் சரீரமாக இருக்கிற இந்த ரத்தம், திராட்சை ரசம் என் ரத்தமாக, ஜீவ ரத்தம். அது அவருடைய வார்த்தை, ஜீவ வார்த்தை, ஜீவ உலகம், ஜீவ வானம், ஜீவ பூமி, ஜீவ சரீரம், ஜீவ ஒளி, அவரே ஜீவ வார்த்தை. அவர் ஜீவ தண்ணீராக இருக்கிறார். அவர் நானே ஜீவ அப்பம் சொன்னார்.
என் பிதா ஜீவனுடையவரா, குமாரன் ஜீவனுடையவராரு சொன்னார். அந்த ஜீவ சரீரத்துக்கு விலை போட முடியுமா? ஏங்க என்ன ஒரு பாட்டு, என்னது, மீன் செத்தா கருவாடு நீ செத்தா, என்ன ஒரு பாட்டு, வெறுங்கோடு. மீன் செத்தா கருவாடா, மனுஷன் செத்தா வெறுங்கோடாம். ஆதாமுக்கு மீன் கூட பிரயோஜனமா இருக்குது. அதாம்மா, மனுஷன் ஆதாமுக்குள்ள பிறந்தவன். பாவத்தின் சம்பளம் மரணம், ஜென்ம சுகம் இருக்குது. கண்களிச்ச நன்மதி உலகத்தை இன்னும் தாயின் வயிற்றில் பிறந்த இவனே தான் சொன்னான் அந்த தாவிதே. என்ன சொன்னான்? நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள். என்ன பொறுப்புனா அதுக்கு தகுந்த மாதிரி 2 பாவத்தையும் செஞ்சான். அப்படிப்பட்ட மனுஷன்தான் கத்தரை எக்காலத்து துதிக்கிறான். எக்கால் சோத்து கட்சியில் கத்திருந்த தாவீது பார்த்து என்ன சொன்னார்னா, தாவீதின் இருதயத்துக்கு என்னம்மா சொன்னார்? தாவீதின் இருதயத்துக்கு ஏற்றவனா மாற முடியுமாங்க? இவனுடைய ஆரம்ப காலம், இவனுடைய ராஜாவாயிட்டு ஒரு காரியத்தை செஞ்சான். பிசாசின் இதயத்தை ஏற்ற ஒரு இன்னொருனுடைய மனைவி கெடுத்துட்டான். அதை மாதிரி அதை விட அவன் புருஷனுக்கு கொலையும் பண்ணி, அப்படிப்பட்ட ஆளு தான் கத்திரையை காலத்தையும் சோத்திக்கிறான். நான் என்ன சொல்ல வரேன், நான் டிஸ்கரேஜ் ஆகாதுன்னு சொல்ல வரேன். பிறப்பு அப்படி தாங்க, நீயும் நானும். ஐயோ எனக்கு பாவம் வருது, எனக்கு கெட்ட காரியம்லாம் வருது, அதுக்கு பரிகாரம் ஜீவ சொல்ற ஜீவனத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்குற வேலையை பாரு, பரிகாரத்தை பண்ணு. தாவீது எனக்கு கெட்ட காரியம்லாம் வந்துச்சு, நான் இப்படி பாவம் செஞ்சுட்டேன், இப்படி பண்ணிட்டேன், காலமெல்லாம் கவலைப்பட்டு துக்கப்பட்டு வெறுப்பிச்சுட்டு இல்லை. பாவத்தின் சம்பளம் மரணத்துக்கு பிறகு தேவ நீதியின் சம்பளம் உயிர்த்தெய்தல். ஜீவ சொல்ற ஜீவரத்தத்தை எக்காலத்தில் தேவனுக்கு தனக்கு முழு உலகத்துக்கு கொடுத்துக்கிட்டே போகிறான். டிஸ்கரேஜ் ஆகி குற்றமடைச்சு ஆகிட்டா வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. பிறப்பு அப்படி தான், தவிர்க்க முடியாது. அப்படி தான் பிறக்கணும் தாயின் வயிற்றில். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். யோவான் 3 இயேசுவே சொல்ல, மறுபடியும் பிறக்கணும். அந்த மறுபடியும் கிறிஸ்துவுக்குள்ளே பிறக்கிறது. தாயின் வயிற்றில் பிறக்கும்போது ஒரு சொட்டு ரத்தத்தை தாய் சிந்தரா. நம்ம வயிற்றுலேருந்து தாயின் வயிற்றுலேருந்து பிறக்கும்போது இயேசு கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தி நம்மளை மறுபடியும் பிறக்க வைக்கிறாரு. ஜீவ சரீரத்தை கொடுக்குறாரு, ஜீவ ரத்தத்தை கொடுக்குறாரு இல்லையா? இந்த அப்பத்தை, இந்த சரீரத்தை கொடுத்து பிதாவே இருக்கும் மண்ணும் என்று சொல்லி ஜீவ ரத்தத்தை, ஜீவ சரீரத்தை அதை எடுத்து அதை புஷி ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை, அது தேவன் இயேசுவே வழி. இந்த இயேசுவில் தேவ நீதிச்சு இது எல்லாம் ஜீவ வாக்கு தத்தங்கள். அப்போது அதை இயேசு ஆபிரகாமின் ஈசாக்கு யாக்கோபின் பரலோகராஜ் உம்முடைய நாமம், உம்முடைய எல்லாம் உம்முடைய. பிதாவாகிய தேவன் ஜீவனுடையவர், இயேசு ஜீவனோ, என் பிதா ஜீவனுடையவர், என் குமாரி ஜீவனுடையவராக இருக்கிறார். இந்த நன்மை தீமையை இந்த கிறிஸ்துவ மார்க்கத்தில் கலக்காத. சன்மார்க்க துன்மார்க்கம் மறிச்சிட்டாங்க. ஞானஸ்தானம் எடுக்கும்போதே ஞானஸ்தானம் விட்டு அபிஷேகம் 5 வருஷம் 10 வருஷம் ஆகணும். இன்னும் சன்மார்க்க குணம், துன்மார்க்க குணம், ரவுடிஷம், போட்டி பொறாமை, எரிச்சல், சபைகளில் எங்கே பார்த்தாலும் சபையாக மாம்சிந்த போட்டிகள், பொறாமைகள், எரிச்சிகள், பகைகள், தேவன்பு சபைகளிலே இல்லை. அகாபியம் ஜீவ மார்க்கம்னா என்னன்னு தெரியல. அதனால தான் தாவீதை போல ஆட்கள் எழும்பல. ஆமாம், அதனால் தாவீதை போல மாறணும். கத்தரை துதிக்கணும், கத்தரை ஆராதி. கத்தர்னா ஜீவனுடையவர், அவர் மத்தியஸ்தர், அவர் மாறவே மாட்டான். உலகத்தையே தன்னகத்தையே கொண்டவர் தான் கத்தர். அதான் பிரதான கற்பனை கைகொள்ளுன்றாரு. தேவனையும் மனுஷனையும் வேற மாதிரி பிரிச்சுட்டா அதுக்கு பேர் மதம். கேட்டமா, தேவனையும் மனுஷனையும் பிரிக்கிறான் பாரு, அதான் அதுக்கு பேர் தான் மதம், பாரம்பரியிடுது. கிறிஸ்துவம் என்றால் பிரதான கற்பனை. உன் தேவனாகிய கத்தரிடத்தில் உயிரத்தோடு முழாத்மாவோடு முழு பலத்தோடு அன்பு கூறு. அதுக்கு ஒப்பாக இருக்க 2ஆம் கட்டளை உன்னிடத்தில் அன்பு, பிறனிடத்தில் அன்பு கூறு. பிறன்னா பரன் பரலோகம், பிறன் பூலோகம். ஆதாம் 2வது இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன், பரலோக ராஜ்யம். அதை எக்காலத்தில் எந்நேரத்தை செய்து பாறையா. நீ ஒரு தாவீது கடைசி காலத்தில் ட்ரை பண்ணி பாரு. தேவதூதன் வரானா, பசுத்தாவியர் வராரா இல்லைன்னு ட்ரை பண்ணி தான் பாரு. நன்மை தீமை அறியத்தக்க காரியத்தை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு நீ ட்ரை பண்ணி பாரு. அசுத்தாவி வரானா இல்லையா பாரு. வியாதி வருதா இல்லையா பாரு. சாபம் வருதா இல்லையா பாரு. தரித்திரம் வருதா இல்லையா, மரணம் பாதாளம் வருதா இல்லையா பாரு. ஆதாமுக்குள் பிறந்தவன் தாயின் வயிற்றுலேருந்து பிறக்கணும். சின்ன வயசு, வாலிப வயசு, படிக்கிற வயசு, திருமண வயசு, அப்புறம் முதிர்ந்த வயசு, அப்புறம் டாக்டரு, இன்ஜினியரு, ஆசிரியர், விவசாயி, அரசியல் தலைவி. யாரோ ஆதாமுக்குள்ள தான் பிறந்துட்டார். நல்லா படிச்சிருக்கிறாரு, 10 டிகிரி படிச்சிருக்கிறாரு. ஒருத்தர் படிக்கவே இல்லை, 10 கோடீஸ்வராக, ஒருத்தர் ஏழையாக இருக்கிறாரு, ஒருத்தர் நடிகராக இருக்கிறாரு, ஒருத்தர் டாக்டராக, ஒருத்தர் விவசாயியாக இருக்கிறார், ஒரு ஆசிரியராக இருக்க, ஒருத்தர் போலீஸ்கார். யாராரு பல ரீதியில் எல்லாம் ஆதாம் படியாக பிறந்தவங்க தான். அந்த நன்மையும் தீமையும் அறியத்தக்க கனி, சன்மார்க்க துன்மார்க்க குணங்கள் மனுஷனுக்குள்ளே இருக்கிறது. அதான் ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளுக்கு நடந்தது. அதனுடைய விளைவு சாகவே சாவாய். அதனால தான் பெரியவர்கள், முதியவர்கள், வாலிபர்கள், இளைஞர்கள், சன்மார்க்கர்கள், துன்மார்க்கர்கள்,
எல்லாருமே ஒன்று போல பாதிக்கப்படுகிறார்கள். ஆபத்துகள், விபத்துகள், வியாதிகள், வறுமைகள், தரித்திரங்கள், கடன் தொல்லைகள், இதெல்லாம் சாத்தானுடைய ராஜ்யம். அந்த கனியை புசிக்கும் நாளிலே ஷாகவே சாவாய். இப்போ இந்த தாவீது கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருக்கிறான். ஆனால் அந்த பொறுமையில் என்ன பண்ணுறான்? சங்கீதம் 34:1 கர்த்தரை நான் எக்காலத்தில் சோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் வாயில் இருக்கும். எப்போதுங்க ராத்திரி தூக்கத்தில் இருந்தால் கூட துதி சோத்திரம் தான். அந்த துதி லேசானது. ஜீவசரம், ஜீவரத்து, பரலோக ராஜ்யம். ஜபம் இடைவிடாமல் ஜபம் பண்ணு. நிறைய இடைவிடாமல் தோத்தரிக்கணும், இடைவிடாமல் ஆராதி, சோர்ந்து போகாமல் ஜபம். பொருள் என்னது? பரமண்டல விதா உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம் தான் ஜபம். அது இப்போ ஜபம்னாவே காலம்லாம் பிரச்சனை சொல்கிறது. பிரச்சனை சொல்லுன்னு சொல்லியா பரமண்டல பிதாவேன்னு சொல்லிட்டு உம்முடைய நாமம், பாவன்ட்டு மனத்துக்கு பரிகாரம், உம்முடைய நாமும், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தத்தை தான் பிதாவாகி தேவனுக்கு செய்ய மகிழக்கூடாது. அதுக்கு ஒப்பா உன்னிடத்தில் பிறகு அன்பு குருவாயா. இதை தான் பரமண்டல ஜபத்தில் சொல்லி கொடுத்தாரு. அதனால் அன்பானவர்களே, பாரம்பரியத்தை விட்டு ஓடிங்கள். கடைசி நாளின் எழுப்பில் நீங்கள் பங்கு பெற வேண்டுமானால் என்னுடைய எல்லா செய்திகளை கேளுங்கள். ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. ஏராளம் செய்திகளை கொடுத்திருக்கிறேன். உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு இந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்க. குறைந்து 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. யூடியூப்பில் துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. அப்போது கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். என்ன அருமையாக இது கேட்க கேட்க. நம்மளும் தான் கூப்பிட்றோம் வருஷ கணக்கில் மாறி. உன்னிடத்தில் சாய்ந்தாரா? உன் கூப்பிடுதல் கேட்டாரா? உனக்கு ஏதாவது பதில் கட்சிச்சா? என்னையும் சேர்த்தாங்க இந்த பிரசங்க. ஏதாவது கட்சிச்சா பதில்? ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம். தாவீது பாரு பொறுப்பு வர பிரித்திருக்கா பாருங்க. இல்லை வரேன்றாலும் மோசமாக போதா? நின்று பார்க்கணும். அப்போது பயங்கரமான குடியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து, பயங்கரமான குடியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. இதெல்லாம் நடக்குதுங்க தாவீதுக்கு. பயங்கரமான குடி, உளையான சேற்று. பாவத்தின் சம்பளம் மரணம் தான். பயங்கரமான குடி, பாதாள குழி. ஆதாமுக்குள் பிறந்தவன். பாவத்தின் சம்பளம் மரணங்க. பாதாள குழி தான் இருக்கிறான். உளையான சேற்று, கண்கள் நீச்ச மாமிச்சி ஜீவனை தீர்ப்பெருமை. இதெல்லாம் உளையான சேறு போல தொடர்ந்தேச்ச உலகம் 800 கோடி பேர் ஆதாமுக்குள்ள பிற சகல ஜனம். பயங்கரமான குடி, உளையான சேறு. சாபங்கள், பாவங்கள், மரணங்கள், தரித்திரங்கள், வியாதிகள், கண்களிச்சை, சோர், இதெல்லாம் உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி, பாவன்ட்டு மனத்திலிருந்து தூக்கி எடுத்து கண்மலையாகி கிறிஸ்து தான் கண்மலை. கண்மலையின் மேல் என் அடிகளை உறுதிப்படுத்தி, உறுதி கேரண்டி. பயந்துடக்கூடாது. கோலியாத்தை பார்த்தாக்கா கோலியாத்து பார்த்தா பயந்துடாதீங்க. கோலியாத்துக்கு கர்த்தருடைய நாமத்தை கொடுங்க. ஒரு கல் அடிப்பட்டு பொத்துன்னு கேள்வி வந்துடுவான் கோலியாத்து. ஆமாம், பெரிய மனுஷனாக இருக்கலாங்க கோலியாத்து. பெரிய தலைவனாக இருக்கலாம். உங்களுக்கு எதிராளி ஆதாமுக்குள்ளே பிறந்தவன், ஒரு நன்மை தீமை அறியத்தக்கவன். பொல்லாத மனுஷனை பார்த்து பயப்படுறீங்களா? உன் பக்கத்தில் 1000 பேர் இருந்தாலும், உன் பக்கத்தில் 10000 பேர் இருந்தாலும் அணுகாது. தாபி தான் 1000 10000 பேர் இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன் கொடுக்க உனக்கு தெரியுமா? பயந்து கவலை, ஐயோ 1000 10000 பேர் வந்துட்டாங்களே, ஐயோ இந்த மனுஷன் ரொம்ப ரவுடி தான், பெரிய பொல்லாத நகரம். உடனே இயேசுவின் நாமத்தை கொடுக்குறேன். நீயோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலி சேனையில் கர்த்தருடைய நாமத்தை கூட. என் நாமத்தில் தானே பிதா குமார் பசுத்தாவின் நாமத்தில் தானே ஞானஸ்தானத்தை. பிதாவின் நாமங்குது, இயேசுவின் நாமம், ஆவியானுடைய நாமம், எல்லா நாமம் இருக்குது. ஆனால் யூஸ் பண்ணுறதுக்கு இல்லை. பயம், கவலை. ஐயோ கோலியாத்து போல வியாதி, கோலியாத்து போல தரித்திரம், கோலியாத்து போல சாபம், கோலியாத்து போல குருடோ கொள்ளை நோய். பயந்தே சாகாதீங்க பிரியமானங்களே. பயப்படுகிறவன் அன்பில் பூர்ணப்பட்டவன் இல்லை. என்னன்பு? தேவன்பு. ஆமாம், தேவன்பு ஜீவனை. இயேசுவின் உங்கள் ஜீவன் இல்லை. இயேசு ரத்தத்தை வானிட்டு தீவிரமாக இப்போ கொடுங்க. பிரச்சனை வராதுன்னு உலக இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன், பரலோக ராஜ்யத்தை செட்டில்மெண்ட் ஆகாமல் இலக்கத்தை மத்தியசமாக எடுத்துக்கணும். பிதா குமார் பசு ஆதாம் 2வது வீடு. எல்லா அரசியல் தலைவரும் முதல் கொண்டு எல்லா மனுஷனும் குடும்பத்தார் இனத்த தேச மாம்சமான இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன். இதுதான் ராத்திரி பகமாக செய்திருந்தான் தாவீது. ஆடி மேய்ச்சிக்கிட்டு கோப்டாரி இவனை 10,000 பேர் தாண்டி இவனை ராஜாவாகணும்னு சொல்லிட்டு ராஜாவாகிட்டாரான். அப்படித்தான் ராஜாவானா, சும்மா ஒன்று ராஜாவால தாவீது. ஆமாம், உங்களை கூட சும்மா உயர்த்த முடியாது. ஊர் செயலில், நாடு செயலில், அரசியல்வாதி செயலில், கண்கள் இச்சம், மாம்சி ஜீவன், அது இது ஊர் இப்படியே மாம்ச சேர்ந்து தான் உங்களை யார் ராஜாவாகுவார்? அதனால் இப்படிப்பட்ட மனுஷன் தான் இந்த தாவீது. தாவீதின் இருதயத்துக்கு ஏற்றவன். அதனால் கோலியாத்தை கண்டா சீறி போகிறான் பாருங்க இந்த தாவி. சின்ன தாவி எப்படியா போனேன்? எந்த தைரியத்திலே போனேன்? கர்த்தருடைய நாமத்தை கொண்டு போகிறோம்பா. கர்த்தருக்கு நாமம், கோலியாத்துக்கு நாமம்.
துதி சோத்திரம் இயேசு சரியத்தை தேவனுக்கு தனக்கு முழு உலகத்துக்கு. ஆமாம், இவன் வந்து கர்த்தருக்கே துதி சோத்திரம் இயேசு நாமத்தை சொல்லிட்டு மனுஷனுக்கு சப்ஜிங் எடுக்கிறான், தோத்தே போயிட்டான். அதுக்கு பேர் தான் மதம், பாரம்பரிய மதம். கர்த்தரை தேவனுக்கு தனக்கு முழு உலகத்துக்கு எதிராளி பகையாளிக்கு கொடுக்கணுங்க. அதாங்க சுவிசேஷம், அதாங்க பைபிள். கர்த்தரை தேவனுக்கு மட்டும் குத்துறது கிடையாது, மனுஷனுக்கு மாம்சத்தை காட்டுறது கிடையாது. கர்த்தர் ஜீவ சட்டம் ஜீவரத்தை பரலோக ராஜ்யத்தை பிதா குமார் பசுத்தாவிக்கு ஆதாம் 2 வரைக்கும் பரலோக ராஜ்யத்தை ஆவியின்படி ஏற்றபடி கொடுக்குறான். ஆமாம், உன் மனைவிக்கே கொடுக்கணும். ஜெயிக்கணும்னா மனைவிக்குள்ள பிசாசை, உன் பிள்ளைங்களுக்குள்ள பிசாசு இயேசு சார் இயேசு ரத்தத்தை. கோலியாத்தின் ஆவியை மடங்கடிக்கணும்னாக்கா கோலியாத்தின் நன்மை தீமை அறியத்தக்கவன் அவன் வர்றான், ஈட்டியோடு கத்தியோடு அண்ணா பண்ணுறான் பாரு. நீ கத்துடைய நாமது பயந்துன்னு ஓடுற, பயப்படாதே, கலங்காது. இயேசு நாமத்தை தீவிரமாக கொடு, இயேசு சரீரத்தை, இயேசு பரலோக ராஜ்யத்தை, தோத்திரம் துதி ஆரான கிறிஸ்துவை தேவனுக்கும் தனக்கு முழு உலகத்தும் கொடு. பரமண்டலுக்கு பிதாவு உம்முடைய நாமும் உம்முடைய ராஜ்யம் உம்முடைய செய்யும் அண்டுள்ளாகவும் கொடு. நாங்களும் எங்களுக்கு கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோம். அங்கே எவனுக்கும் நாங்கள் தான் குடும்பத்தார் எந்த முழு உலகம் அங்கே மத்தியஸ்தத்தை கொண்டு வராரு பாரு. அது ஜபத்தில் ஜபம்னா மத்தியஸ்தம், துதினா மத்தியஸ்தம், ஆராதனா மத்தியஸ்தம். மத்தியஸ்தம் தேவனத்தில் தனது முழு உலகத்தில் அன்பு பிரதர் கிறிஸ்து அன்பு கொடுத்தா பாவன்ட்டு மனத்தை நீ ஜெயிப்பாய். தாவீது வர விருத்தி அடைந்தான். அவனுக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட எந்த ஆயுத வாய்க்கவே இல்லை. வெற்றி வீரனாயிருந்தான். ஒன்றும் இல்லைங்க, ஆடு மேய்க்கிற தாவீதுங்க. நீங்கள் சாதாரண ஒரு வேலை செய்யலாம், ஒரு சின்ன கடை வச்சுக்கலாம். சாதாரண ஒரு வேலை, சின்ன வேலை, அற்பமான ஒரு வேலை, ஒரு டீ கடை. விசுவாசி டீ கடை வச்சுக்கிறாரு. இவர் கொஞ்சம் ஆடு மேய்ச்சிருந்தார், ஆனால் விவரமாக இருந்தார், பொறுமையாக தேவனுக்கு தனக்கு கிறிஸ்துவை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. அன்றைக்கி தாவீது போல் அன்றைக்கி இஸ்ரவேலில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான மேய்ப்பர்கள் இருந்தாங்க. அவங்களாம் என்ன பண்ணியிருந்தாங்க, ஆடு மேய்ச்சிக்கிட்டு, ஆடு புல். நாளைக்கு என்ன பண்ணுறது இதே உலகம். ஆனால் தாவீது மட்டும் வித்தியாசமாக இருந்தான். எல்லாரும் ராஜாவாகல, இந்த தாவீதர் ராஜாவாகிட்டான். அதனால் எல்லோரும் மாதிரி இருக்காதீங்க. கிறிஸ்துவை வெளிப்படுத்த, கிறிஸ்துக்கு சரீரத்துக்கு கிறிஸ்து ரத்தத்துக்கு வெளியே போடக்கூடாது. தேவன் தனக்கு உலகத்துக்கு கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துங்க. நிகருக்கு நிகராக வெளிப்படுங்க. நீ வெளிப்படுத்தி தான் ஆகணும். ஆதாமுக்குள்ளே பிறந்த பாவத்தையும் மரணத்தையும் வெளிப்படுத்தி தான் ஆகிறான். சாபத்தில் மரணத்தில் பாதாளத்துக்கு போகிறான். நீ ஆதாமுக்குள்ள பிறந்த பாவத்தையும் சம்பளம் பண்ணி இயேசு ஜீவன் பரிவில் தேவ நீதிட்டு உயிர்த்தல தேவனுக்கு தான் உலகத்தை வெளிப்படுத்தியே தீரணும். பாவம் மரணத்தை ஜெயிப்பாய். கர்த்தர் உன் கூப்பிடுதலை கேட்டு உனக்கு செவி கொடுப்பார். பயங்கரமான குழியிலும் உலகமான சேட்டு வந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்பலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. இதெல்லாம் நடக்கணுங்க, சும்மா வாய்ப்பேச்சு இல்லை. 3வது வசனம் பாரு. நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். தாவீது கதை பாருங்க. அநேகர் அதை கண்டு கர்த்தரை நம்பினாங்களா? எப்போ? இஸ்ரவேல் தேசத்திலே, அந்த காலத்திலே. தாவீதை பார், என்ன மகிமை தாவீதை. எத்தனை பேர் போட்டுறாங்க, புகைகிறாங்க, அவனை ராஜாவாக்குறாங்க. இஸ்ரவேல் 30 லட்சம் ஜனங்களும் தாவீதை பார்த்து கர்த்தரை நம்பினாங்க. அன்றைக்கி நம்பினாங்க. இன்றைக்கும் தாவீது கதை தான் பேசிக்கிறோம், யுகாயுகமாக. ஒரு தாவீது. நீங்கள் தாவீதா, உங்கள் குடும்பம் பட்டணம் தேசம் உன்னை கண்டு கர்த்தரை நம்புவார்கள். நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். வாயில் வச்சுக்கிறாரு. என்ன புது பாட்டு? புது பாட்டுனா புது, சரி, இயேசு புதியவர், பழமையானவர் கிடையாது. இயேசு ஜீவனுடையவர், அந்த தேவ நீதி உயிர்த்தெழுமானவர். புது பாட்டு. இயேசுனா ப்ரெஷியஸ், மேன்மையானவர், மகத்துவமானவர், ஜீவனம், பரிபூர்ண ஜீவனம். அது ஒரு ஜீவ உலகம், அது ஒரு ஜீவ சரீரம், அது ஒரு ஜீவ ரத்தம், அளவற்ற அன்பு. அன்பு ஜீவனை முழு உலகத்துக்கு தேவனுக்கு தனக்கு முழு உலகம். யாரை பாரு, எவரை பாரு. நல்ல மேய்ப்பத்த நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்குறான் பாரு இயேசு. அல்லேலூயா. மேய்ப்பங்க தாவீதின் குமாரனாகி இயேசுவான் அப்படி சொல்கிறாங்க. தாவீது தேவனை துதிக்கிறான், வாயில் வச்சாரான். அந்த இயேசு சர்வீஸ் தேவனுக்கு தனக்கு உலகத்தை குத்துக்கிட்டே இருந்தானா. தேவ துதரான்னு சூழ்கிறாங்க, பசுத்தாவியான்னு வராங்க, காரியங்கள் கைக்கூடி வருது. அவன் யாரை தேவனா நடனானா காரியம் நடந்து அது நடக்குதுங்க. தேவதூர் பசுத்தாவியார் வந்து எல்லாமே நடக்கணுங்க. ஆவி உலகமே ஸ்டன் ஆகிடும். அப்போது அவர் நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். இன்னும் என்னங்க வேணும்? என்ன செய்ய போகிறீங்க? ஆதாமுக்குள்ளே பிறந்துட்டீங்க, சரி, அது முடிஞ்சு போச்சு, தவிர்க்க முடியாது. இப்போ என்ன கிறிஸ்து பிந்தின ஆதாம், இயேசு பேர் பிந்தின ஆதாம். அவர் ஒரு ஜீவ விருட்சத்துக்கடி, அவர் பரலோக ராஜ்யமாக இருக்குது. ஆதாமுக்குள்ளே மரணத்துக்கு பிசாசு, நன்மார்க்க துன்மார்க்கேன், அதில் வாழ போகிறீங்களா? கிறிஸ்து ஜீவமார்க்கம், தேவ நீதி உயிர் இயேசு சாமட வாக்கு தத்துவங்களை தேவனுக்கு தனக்கும் முழு உலகத்தை வெளிப்படுத்த போகிறீங்களா? சாய்ஸ் உங்கள் கையில் தான் இருக்குது.
இதில் பாருங்கள், சங்கீதம் 40 10வது வசனம், உம்முடைய நீதியை நான் இவர் உம்முடைய நீதியை நான் என் இதயத்துக்குள் மறைத்து வைக்கவில்லை. என்னது? உம்முடைய நீதி. என்னது? இயேசுதான் அவருடைய நீதி. உம்முடைய நீதியை நான் என் இதயத்துக்குள் மறைத்து வைக்கவில்லை, உமது சத்தியத்தை உமது ரட்சியையும் சொல்லி இருக்கிறேன். ராத்திரி பகலும் சொல்கிற வேலை தான். சொல்லி இருக்கிறேன். உமது கிருபையும் உமது உண்மையும் மகா சபைக்கு அறிவியாதபடி நான் ஒழித்து வைக்கவில்லை. எல்லாத்தையும் அடைக்கி இயேசு ஏற்றுக்கு ஞானஸ்தானம் பட்டு எல்லா விஷயம் அடைக்கி வெளியே பத்துது. வெளியே வந்து கசப்பு பாக போட்டி உலக மாம்சத்தையே காட்டியிருந்தாக்கா கிறிஸ்துவ சமுதாயம், கிறிஸ்துவ சபை புரட்சியாக மாறாதுங்க. கர்த்தாவே, நீர் உம்முடைய இரக்கங்களை எனக்கு கிடையாமற் போக பண்ணாதே, உமது கிருபையும் உமது உண்மையும் எப்பொழுது என்னை காக்க கிடது. காத்திச்சா இல்லையா? என்ன ஆபத்துங்க. தாவீது அவனுடைய சாணத்தில் நீங்கள்லாம் நின்று பிடிச்சி இருக்க முடியாது. எத்தனை உபத்திரம், எத்தனை சோதனை, எத்தனை அம்மன் புத்திரம் வெளியே செய்யுது. ஒன்று ஒரு முடிக்கூட இருக்குல்ல. தாவீது சவுல் ஒரு ராஜா, யானைப்பட குதிரைப்படையெல்லாம் எத்தனையோ படங்கள் அவனை கொண்டு கூட தேடுறான். சவுலால் ஒரு முடி கூட எடுக்க முடியல. ரகசியனா சவுல் இவன் நேசிக்கிறான்யா. புல்லரிக்குது. அவன் கொல்ல நினைக்கிறான் சவுல். அவன் வர பலவீனப்பட்டு கில்பாவில் வெட்டுண்டு தற்கொலை பண்ணி சேர்த்தான் சவுல். பேர் சவுல், இஸ்ரவேலன் தான். சவுல் கிறிஸ்தவனாக இருக்க, தாவீது கிறிஸ்தவனாயிரு. ஆமாம், பொறாமல் போட்டி எரிச்சலான் தான் சவுல் தாவீது மேலே. முடிவு மரணம். கில்பாவன் வெட்டுண்டு தற்கொலை பண்ணி சேர்த்தான் பைபிள் சொல்லப்பட்டது. தாவீது கொல்லவர்னு இவன் நேசிக்கிற மாதிரி பிரதான கற்பில் கரெக்டாக இருக்கிறான். அதனால தாங்க வெற்றி. நீங்கள் பிரதான கற்பில் கரெக்டாக இருக்கணும். கடிந்து கொள்ளலாம், புத்தி சொல்லலாம், எச்சரிக்கலாம், சோர்ந்து போகலாம், பயப்படலாம். நீ தேவன்பலே நீ விட்டுறக்கூடாது. சவுலுக்கு உலகத்தில் ஒவ்வொருத்தனுக்கும் சவுல் இருக்காங்க. சவுல்கள் இல்லாத ஆளுகளே கிடையாது. சவுல் தான் என்ன இருக்கு? பொறாம பிச்சவன், எரிச்சல் பிச்சவன், ஆதாமுல் பிறந்தவன், நன்மை தீமை அறியத்தக்கவன். தட்டிக்கு வீழ்ந்தா சவுல் தான். மதுரை பட்டமோ, அது தமிழ்நாடு, இது இந்திய தேசமோ, அது சோழவரம் கிராமமோ, அது கேரளாவுக்கு போறியோ, இல்லை அமெரிக்காவுக்கு போறியோ, இல்லை ஆப்பிரிக்காவுக்கு போறியோ, ஐரோப்பா, எங்கேயும் சவுல் இருக்கத்தான் செய்வாங்க. அவனுக்கு சரி கட்டின்னு இங்கே கத்திரியும் தூச்சிருந்தா அதுக்கு பேர் பாரம்பரிய மத கிறிஸ்துவனா மாறிடாதே. கடிந்து கொண்டாலும் புத்தி சொல்ல கிறிஸ்து நன்மை கொடுத்தாயா. ஆதாம் வந்து 2 இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன், தேவி நீதியும் உடித்தேது. இங்கே பாருங்க, உம்முடைய நீதியை நான் என் இதயத்துக்குள் மறைத்து வைக்கல. அப்போ என்னதான் பண்ணிக்க? உம்முடைய நீதி. இயேசுவே தேவனால் ஞானமும் நீதியும் பரிசுத்தும் மீட்புமானார். தேவ நீதி இயேசு தாங்க. மனுஷனுக்குள்ள சுய நீதி, அநீதி இருக்குது. அந்த சுயநீதி தான் நன்மை தீமை அறியத்துக்கு. சன்மார்க்க துன்மார்க்க நீதி தேவனுக்கு தனக்கு வெளிக்காட்டி தேவ நீதியை அடக்கி வச்சிடுறது. கிறிஸ்துவ நண்பர் பரலோகராஜ் தேவனுக்கு தனக்கு உங்களுக்கு மாம்சமான கொடுக்கறதே கிடையாது. படுதோல்வி, முடிவு, பாதாளம். அதனால் உம்முடைய நீதியை நான் என் இதயத்துக்குள் மறைத்து வைக்கவில்லை, உமது சத்தியத்தையும் உமது ரட்சியும் சொல்லி இருக்கிறேன். ஏப்பா எங்கே போய் சொன்னான்? பெரிய பெரிய இவாஞ்சஸ் கூட்டம் கூட மாஸ் இவாஞ்சஸ் எல்லாம் பண்ணி சொல்லி காட்டில் சொல்லிங்க இருக்கிறாங்க. ராத்திரியும் பகல் நீங்கள் கூட சொல்லுங்கள். போகும்போது சொல்லுங்கள், வரும்போது சொல்லுங்கள், தேவனுக்கு சொல்லுங்கள், மாம்சமான யாரும் ஆவியின் படி பற்றி சொல்லுங்கள். அது கட்சியில் பெரிய ஸ்தானத்தில் கொண்டு போய் விட்டுறோம். சொல்லியிருக்கேன், உமது கிருபையும் உமது உண்மையும் மகா சபைக்கு அறிவாதபடி நான் ஒழித்து வைக்கவில்லை. கர்த்தாவே, நீர் உம்முடைய இரக்கங்களை எனக்கு கிடையாமல் போக பண்ணாதேயும். இரக்கங்களை பண்ண மாட்டார். கண்டிப்பாக கிடைக்கத்தான் செய்வார். தாவீது ஆடு மேய்க்கிறோம் பாருங்க, பெரிய ராஜாவை 40 வருஷம் ஆடுறாங்க. பெரிய அரண்மனை என்ன, அவனுக்கு என்ன பொண்ணு வெள்ளி கீத வாக்கியம், 40 வருஷம் அரசாண்டுட்டாங்க. உமது கிருபையும் உமது உண்மை எப்பொழுதும் என்னை காக்க கிடக்குது. எப்பொழுதும் காக்கணும்னா எப்பொழுதும் துதி சோத்திரம். சோர்ந்து போகிறது, பயந்து போகிறது, கவலைப்படுறது, இன்றைக்கி ஒரு மாதிரி நாளைக்கு வேறு மாதிரி இருக்கிறது. கஷ்டம் வந்த ஒரு மாதிரி, என்பவன் சந்தோஷம் வந்த ஒரு மாதிரி. எக்காலம் துதி சோத்திரம். தேவன் தனக்கு உலகத்துக்கு கத்தரை நான் எக்காலம் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். வெற்றி மேல் வெற்றி. அது இல்லையா? உனக்கு விரோதமாக உருவாக எந்த இது வாய்க்காது. கத்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சேர்ந்து என் கூப்பிடுதல், என்ன கூப்பிடுறது? இயேசுவின் கூப்பிடுதல் போடணும். பரமண்டல பிதாவையும் சொல்லிவிட்டு கூப்பிடுதல் போட்டு, ஆண்டவரே இங்கே வலிக்குது, அங்கே அவன் இப்படிப்பட்டான், இவன் இப்படி செய்யிட்டான், ஆண்டவரே இப்படிக்குது, ஆண்டவரே. அது மத ஜபம். பரமண்டலுக்கு பிதாவே, உம்முடைய நாமும் உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம், உம்முடைய நீதி, உம்முடைய சத்தியம், உம்முடைய கிருபைன்னு சொல்கிறான் பாருங்க. இதை தான் தேவனுக்கு தனக்கு உலகத்தை காட்டான். கண்டிப்பாக அதை கேட்டு தான் ஆகணும். தேவதூதம் வந்து தானோ பசுத்தாவின் அதுக்கு ஆனர் பண்ணி அது காரியத்தை கைக்கூடி வர பண்ணணும். இது ஒரு நாள் வாய்நாள் ஃபுல்லாக, ஒவ்வொரு நாள் 24 வாரத்தில் 7 நாள், மாதத்துல 9 வருஷத்துக்கு 360 வாய்நாள் ஃபுல்லாக இப்படி இருந்து பாருங்கள். நீங்கள் கடைசி கால தாவீது, கடைசி கால இயல்புகளில் நீங்கள் பங்கு பண்ண என்னுடைய எல்லா செய்திகள் கேளுங்க. நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, பொறுமையுடன் காத்தினேன். அவர் என்னிடமாய் சார்ந்து என் கூப்பிடுது. கல்வார் சிலுவையில் இயேசு பாவத்தையும் சாபத்தையும் மரணத்தையும் தரித்திருச்சு சுமந்து கொண்டார். ஐயா பொறுமையாக இருந்தார். கட்சியில் பயந்துன்னு கால பொறுமையாக ஜீவனையும் கைவிட்ட பிதாவை உம்முடைய கையில் ஆவி விட்டு ஜீவன் விட்டார். காட்டி கொடுத்த யூதாசு சிலுவையில் ஜீவ சர்ற ஜீவரத்தை கொடுத்தாரு.
உம்முடைய நாமம் உம்முடைய ராஜ்யம். அந்த இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை தான் கைவிட்ட பிதா கொடுத்தா ஈட்டியாளுக்கு முழு உலகத்துக்கு உம்முடைய குத்தாரா இல்லையா மத்தியசமா காத்திருந்தார். அவர் என்னிடமாக என் கூப்பிடுதல் கேட்டார். என்னையா கேட்டார்? பிதாவாகிய இயேசுவின் கூப்பிடுதல பாவத்தையும் மரணத்தையும் தரித்திரத்தையும் பாதாளத்தையும் சுமந்தது இயேசு பரலோக ராஜ்யத்தையும் தேவநீதியும் உயிர்த்தையும் இயேசுவே பிதாவையும் ஆவித்து ஜீவரத்தம் கொடுக்குறாரு. ஈட்டியாளுக்கும் அதே ஜீவரத்தம் தேவன் தனக்குள்ள தாங்க மத்தியசம் கொண்டு வராரு. தேவனே போல ஈட்டியாள் கொத்த காரியத்தை பொண்ணு ஆதாம் ரெண்டாவது ஜீவ தேவநீதி உயிர்த்தல் கொடுத்தாரா? கொடுத்த பாவத்தின் சம்பளம் மரணம் வந்தது. தேவநீதியின் சம்பளம் உயிர்த்தத்தில் கொடுத்தாரு. 3ஆம் நாள் பாவத்தையும் மரணத்தை வென்றாரு. தேவதூதன் வந்தான், கல்ல புரட்டினான், வானத்தில் சாவுக்கு பசுத்தால் சாவில் உயிர்த்து வானத்தில் சக்கல அதிகாரம் இந்த சுவிசேஷம் உலகமெல்லாம் போய் சொல்லுன்னு போயிட்டாருங்க. இதுதாங்க ஜீவ மார்க்கம். அன்பார்களே, கிறிஸ்துவை போல மாறுங்கள். ஆதாமுக்குள் பிறந்தவன் நம்மலாம். ஆதாம் நன்மை தீமை அறியத்தக்க ஆதி சாயலில் கிடையாது, தேவ சாயல் கிடையாது. இது பிசாசின் சாயல். நம்ம பிசாசால் உண்டாக தேவனால் ஒரு தேவன் ஜீவனுடையவர் தேவநீதி உயிர்த்த பரலோக ராஜ்யமே இருக்குது. கிறிஸ்துவின் அன்பு இயேசு சரியேசு கூடிய வானத்தில் சகலதே நல்ல உணக்க உயர்ந்தவன் முன்பின் முழு உலக இயேசு சரியேசு இயேசு சாமோட வாக்கு தத்துவங்களை தேவனுக்கு தனக்கு முழு உலகத்தை வெளிப்படுத்துங்க. அப்படி அப்பத்தையும் திராட்சம் பானம் பண்ணி விட்டு நாடு செல்லு ஊடு செல்ல அரசியல்வாதிகள் செல்ல இது செல்லு இப்படியே சொல்லி போட்டியும் பொறாமல் இருக்காதிங்க. கடைசி கால சபைகளில் ஊழியர்களை விசுவாசிகளே அப்போஸ்தலர்களே தீர்க்கதரிசிகளே சுவிசேஷங்களை போதகர்களே கடைசி கால இயற்பில் பங்கு பெறணும். என்னுடைய எல்லா செய்திகளையும் ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள். ஜெபத்தை குறித்து அநேக சத்தியங்களை நான் பதிவு செய்திருக்கிறேன். ஃபேஸ்புக்கில் போங்க, யூடியூப்பில் போங்க, துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் பிள்ளைகள் உங்கள் நண்பர்கள் உறவினருக்கு இந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்கள். பாவம் டு மறந்துபடி தேவநீதி ஊழியத்தில் வரவிடுத்து தாவீதை போல ஒரு வெற்றி வீரர்களாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். கிறிஸ்துவை பிராங்கா தேவனுக்கு தனக்கு முழுவதும் அந்த கிறிஸ்து இயேசு சாமோட வாக்குத்தத்தை வாசிக்கணும். அளவற்ற அன்பு, அளவற்ற கிருபை, அளவற்ற ஐஸ்வர்யம் தேவன் தனக்கு முழு உலகத்தை கொடுத்து பாருங்க. தாவீதை போல வர விருத்தியை காண்பீர்கள். சூழ்நிலைகள் மாறும், பிசாசுகள் சிதறடிக்கப்படும், பாதுகாப்பு உண்டாகும், ஜெயம் உண்டாகும். கிறிஸ்துவை ராத்திரியும் பகலும் பரலோக ராஜ்யத்தை இயேசு சாமோட ஜீவ வாக்கு தத்தங்கள்னு சொல்லணும். நன்மை தீமை அறியத்தக்க 2 வட்டத்தில் போய் மைண்டு வச்சுனாக்கா சாகவே அசுத்தாயில் பிரச்சனை போராட்டமாக இருக்கும். ஆனால் ஆதாமுக்குள் வந்து கிறிஸ்துக்குள் உயிர்ப்பிக்கப்படுவார். கொடியான திராட்சை நிலைத்திருவன் கிறிஸ்துக்கள் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கொடுப்பான். வாழ்நாள் எல்லாம் பசுத்த பிதாவின் இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி சொல்கிறோம். பயப்படாதே, கலங்காதே, திகையாதே. உலகத்தை கண்டு, பாவத்தை கண்டு, பிசாசை கண்டு, மரணத்தை கண்டு, கொள்ளை நோய்களை கண்டு பயந்து நடுங்கி திகைக்காதே. பயந்த காரியம் நடந்துடும். பாவத்தின் சம்பளம் மரணத்துக்கு பரிகாரம் இயேசு உயிர்த்தீதிலும் ஜீவனமாக தேவநீதி உயிர்த்தது இயேசு சாமடமாக ஜீவரத்தம் அதை பிதாவாகிய தேவனுக்கு ஆதாம் 2ஆம் முழு உலகத்தை மத்தியஸ்தமாய் கொடுக்கிறேன். வாய்நாள் நான் கொடுப்பேன், மாற மாட்டேன். கிறிஸ்து ஜீவனுடையவர், அவர் மத்தியஸ்தர், மாறவே மாட்டார். பாவம் மரணம் பயந்து போகணும். தேவனி உயிர்த்தில் என்னை சந்திக்கணும். இது ஒரு நாள் இல்லை, ஒவ்வொரு நாள் 24 வாரத்தில் 7 நாள், மாதம் 31 நாள், வருஷத்துக்கு 365 நாள் வாழ்நாளெல்லாம் நான் கிறிஸ்துக்குள்ளே நிலைத்திருக்க போக ஜீவ சரீரம் ஜீவரத்தம் நான் ஜீவ மார்க்கத்திலே நிலைத்திருக்கும்படி என்னை ஒப்பு விடுகிறேன். என் நாதோறு உமது நீதியை உமது துதியை சொல்லிக்கொண்டே கர்த்தரை நான் எக்காலத்து துதி எப்போதும் வாயில இருக்கும். இந்த வருஷத்தை படிக்கத்தான் அந்த செய்தி கேட்குற ஒவ்வொரு ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோங்க. தாவே பெரிய காரியங்கள் செய்யும். எல்லா துதி கன மகிழ்ச்சியெல்லாம் குருவிற்கே செலுத்துகிற ரட்சகரும் பேசுவோம். இயேசு நாமத்தில் எல்லா ஜெபிக்கிறேன். ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள், சத்தியங்களை அறிந்து கொள்ளுங்கள். ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள், பிள்ளைகள், உறவுகளுக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். ஆமாம், கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்னுடைய பேங்க் டீட்டெயில்ஸ்: இந்தியன் பேங்க், அக்கௌண்ட் நேம் ஆர் துளசிராமன், அக்கௌண்ட் நம்பர் 5922075523, ஐஎஃப்எஸ்சி கோட் ஐடி ஐபி 000B066, பிபிகுளம் பிரான்ச், மதுரை, இந்தியா. காட் பிளஸ் யூ. கூகுள் பேல அனுப்புனா என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. அன்பானே, தாவீதை போல மாறுங்கள். ஆதாமுக்குள் பிறந்தவன். என் தாய் என்னை பாவத்தில் கருந்த துர்குணத்தை உருவானேன். அதுதான் தாவீது. அப்படிப்பட்ட ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் நீதிமானாக்கப்பட்டு கர்த்தரை எக்காலத்திலும் சோத்தரிக்கிறார். அவர் துதி எப்போதும் வாயில் இருக்கும். துதி என்றால், சோத்திரம் என்றால், ஆராதனை என்றால், ஜெபம் என்றால் உம்முடைய நாமும் உம்முடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யம். பூமியில் எதுவுமே கிடையாது.
கிறிஸ்து தான் அதை கொடுத்த பிதாவாக இயேசுவை தந்துரு இவ்வளோ உலகத்தை அன்பு கொடுத்துறார், பரலோக ராஜ்யத்தை கொடுத்துக்கிறார். கோடாகுடி ஐஸ்வர்யம், கோடாகுடி அன்பு, கோடாகுடி நீதி, தேவி நீதி, உயிர்த்தெழுதல், பரிசுத்தம், உம்முடைய அது பிதாகுமார் பசு ஆதாம் ரெண்டாம் முழு உலக வாழ்நாளெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருங்க. எக்காலத்தில் என்ன இருக்கலாம் தாவீது கூப்பிடுதலை கேட்டு வர வர வீழ்ச்சியில் ஆடுமே ராஜாவாய் உயர்த்தல் போல உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் இந்த செய்திகள் ஒவ்வொரையும் அவர் ஆஸ்வதிப்பார். நிலைத்திருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கை பெரிய காரியங்கள் செய்வார். இந்த செய்தி 30/7/2020 அன்று மதுரை பட்டணத்திலே கொடுக்கப்பட்டது. இந்த செய்தியில் என்னோடு என் மனைவி மெஸ்ஸி தாமஸ் இருந்தார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்கள் இதன் நிமித்தம் ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.